சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 73வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 73வது பாடல். முன்னை மலம் அகற்றி மூதறிவானந்த மயம் தன்னை அறிந்த தபோதனருள் என்னையும் நீ ஆண்டு பரி சொக்கநாதாந்தம் அருள் கூடலிலே தாண்டு பரி சொக்கநாதா. பெருமான் மதுரை என்ற திருநகரத்தில் சொக்கநாத பெருமானாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு. குதிரை ஏறிய அந்த அழகு, குதிரை சேவகனாக வந்த அந்த அழகு. அப்படிப்பட்ட பெருமான் யார் அப்படின்னா, இங்கே குதிரை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாசி என்ற ஒரு பெயர் உண்டு. வாசி என்று சொல்லியாச்சுனாலே நம்மளுடைய மூச்சு. பெருமான் நம்மளுடைய மூச்சிலேயே இருக்கக்கூடியவர். நம்ம மூச்சை கட்டுப்படுத்தக்கூடியவரும் அவர்தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நாம் இங்கே பார்க்குறோம். முன்னை மலம் அகற்றி, முன்னை மலம் என்று சொல்லப்படுவது ஆரம்ப காலம் தொட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மலமான ஆணவ மலம். அந்த மலத்தை நம்மிடம் இருந்து முழுவதுமாக அகற்றி என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஆரம்ப நிலையில் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் பெருமான். ஆனந்தமயம் அப்படின்னு சொல்கிறதுலையே என்னை ஆழ்த்தி வைக்க வேண்டும். இப்படி ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு நடுவில் என்னை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை பார்க்குறோம். அதான் தன்னை அறிந்த தபோதனருள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பெரியவர்களுக்கு நடுவில் என்னையும் வைக்கணும்னு ஒரு குறிப்பு. அல்லைன்னா தபோதன் அருள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பெருமானுடைய அருள் காரணமாக என்னுடைய முன்னை மலத்தை அகற்றி மூதறிவானந்தமயமாக என்னை செய்யக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை நீ ஆண்டு என்னை நீதான் சாமி ஆளணும், நான் ஒருத்தருக்கு அடிமையாகணும், எனக்கு ஒரு தலைவன் வேண்டும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, அழிந்து போகக்கூடியவர்களை நான் தலைவனாக எடுக்காமல் என்றும் நிலையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நான் அடிமை தொண்டு செய்ய வேண்டும். அந்த அருள் எனக்கு நீ கொடுத்து அருள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு தான். அதாவது பெருமானுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு நமக்கு தெரியும். பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த 4 வழிகள். பெரியவர்கள் சொன்ன மாதிரி 4 பேர் போன வழியில் போகணும் அப்படின்னு சொன்ன அந்த 4 வழி அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து செய்ய வேண்டிய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லப்படுவது. இதில் ஏதாவது ஒரு வழியை நாம் பின்பற்றினா போதும். ஆனால் 4ஐயும் நாம் எதையுமே குறைச்சி எடை போட வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு சரியை தொண்டு செய்பவர்கள் கிரியையை குறை சொல்கிறதோ, கிரியை தொண்டு செய்பவர்கள் சரியை தொண்டை குறை சொல்கிறதோ தவறு. அவரவர்களுக்கு என்ன பெருமான் கொடுத்திருக்கிறார்களோ அந்த வேலையை அவர்கள் செய்கின்றார்கள். நமக்கு என்ன வேலை பெருமான் கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் செப்பனே செய்து கொண்டு வந்தால் போதும். இதுதான் 73வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.